பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. யாரை மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதென்றால், பாவத்திற்கு மரித்தவன். பாவத்துக்கு, அதாவது மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஒருவன் மரிக்கிறது உலக பிராண காரியங்கள், உலக பிராண ஆசைகள், உலக பிராண இன்பங்களுக்கு மரிக்க வேண்டும். முதலில் அந்த பழைய மனிதன் சாக வேண்டும். அந்த பழைய மனிதன் சாகும்போது தான் நாம் புதிதாக பிறக்கப்படுகிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி அந்த அந்த இயல்பான உலக பிராண காரியங்களுக்கு மரிக்க வேண்டும். மரிக்கும்போது தான் பாவத்திலிருந்து நீங்கி அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. நாம் ஞானஸ்நானத்தில் ஆண்டவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவோடு அந்த முழுக்கு ஞானஸ்நானத்தில் தண்ணீரிலே முழுகும்போது உலக பிராண காரியங்களுக்கு, ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு, மோகங்களுக்கு நாம் மரிக்கிறோம். மரிக்கும்போது பாவத்துக்கு நீங்களாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறனாலே நாம் முழுவதுமாக அந்த மாமிச சிந்தைகளுக்கும், ஜென்ம சுபாவங்களுக்கும், உலக பிராண காரியங்களுக்கும், ஆசை இச்சைகளுக்கும் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை நம்மளுடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் பாவத்துக்கு மரிக்க வேண்டுங்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த பாவத்துக்கு மரிக்கும்போது தான் நாம் புதிதாக பிறக்கப்படுகிறோம். புதிதாக புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். நம் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை புது சிருஷ்டியாக்கி, நம்மளை பரிசுத்த நேராக, சத்தியத்து நேராக ஆண்டவரோடு நாம் எப்போதும் இணைந்திருக்கிற அப்படி ஒரு ஆண்டவரை தேடுகிற ஒரு எண்ணத்திலே ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இவ்வேளையில் நாம் மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு நீங்களாக்கி இருக்கிறோம். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்கோ நாம் வாழ்ந்து எங்கோ பிறந்திருந்த நம்மளை தேடி வந்து ஆண்டவர் அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா, மே மாதத்தின் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். 27ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரேன். நன்றி தகப்பனே அப்பா. எங்களை எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் எங்களை படைத்திரோ, சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றியிருக்கிற ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை தேடி வந்து அப்பா ஆண்டவரே, விலையேறப்பெற்ற ரத்தம், உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை எனக்காக ஆண்டவரே அப்பா சிந்தினரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு வேர் பிரித்து எடுத்திருக்கிறாண்டவர், உம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிற ஆண்டவரே. பாவத்துக்கு நாங்கள் நீங்களாக்கி ஆண்டவரே, பாவத்துக்கு நாங்கள் மரித்தவர்களாக, பாவத்துக்கு விலகி ஆண்டவரை விடுதலையாக்கப்பட்டவர்களாக, புது சிருஷ்டியாக எங்களை மாற்றினீரேன். நன்றி தகப்பனே. உமக்காக ஓடி உழைக்க, உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல ஆண்டவரே அப்பா, சத்தியத்தின் உண்மையின் வழியில், நீதியின் வழியில், பரிசுத்தத்தின் வழியில் நடக்க ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் கண்களின் திறந்திரே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்திரே அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியம் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்காங்கப்பா. ஆண்டவரை அறிந்தால் மாத்திரமே, உங்களுடைய வழியில் நடக்கும்போது மாத்திரமே நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கிற ஆழமான சத்தியத்தை இன்னும் அறியாதவர்கள் அநேகர் இருக்காங்க ஆண்டவரே. அவர்களும் உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.